ஏவிஎம் அவர்கள் ஒரு இசைத்தட்டு வெளியிட்டார்கள். ஏவிஎம் அவர்கள் இந்தியிலே ஒரு இசைத்தட்டு வெளியிட வேண்டும் என்று இசைத்தட்டு வெளியிட்டது ஏவிஎம் நிறுவனம். அந்த இசைத்தட்டிலே பாடலை பாடியவர் அன்று பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய மனைவி லலிதா சாஸ்திரி. லலிதா சாஸ்திரி தான் அந்த பாடலை பாடினார்கள். லலிதா சாஸ்திரி அந்த பாடலை பாடியதற்காக ஏவிஎம் என்ன செஞ்சார், அவர் டெல்லிக்கு சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு தாம்பாளத்தில் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை, ஒரு மிகப்பெரிய தொகை, அந்த பாடலை பாடியதற்கான ஊதியமாக ஒரு மிகப்பெரிய தொகை, பழங்கள் எல்லாம் வாங்கி வைத்து ஏவிஎம் சென்று லால் பகதூர் சாஸ்திரி வீட்டிற்கு சென்று அந்த தட்டை கொடுக்கிறார். நான் சொல்கிற செய்தி கற்பனை அல்ல, முயற்சி திருவினையாக்கும் என்கிற புத்தகத்தில் ஏவிஎம் சரவணன் பதிவு செய்திருக்கிறார். இந்த செய்தியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர், அவர் மனைவி லலிதா சாஸ்திரி கையில் கொடுக்குறாங்க. அந்த அம்மா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த அந்த தட்டில் எனக்கு தாம்பாளத்தில் பணம் இருக்கிறது, பட்டுப்புடவை இருக்கிறது, பழங்கள் இருக்கின்றன. கொடுத்துட்டு இவங்கெல்லாம் ரூமுக்கு அறைக்கு, டெல்லியிலே தான் தங்கியிருந்த அறைக்கு ஏவி மெய்யப்ப செட்டியார் திரும்பி விடுகிறார். அடுத்த 1 மணி நேரத்தில் லால் பகதூர் சாஸ்திரி வீட்டிலிருந்து ஒருவர் வந்து அந்த தட்டிலே வைத்திருந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறார். என்னங்கிறார், இல்லை, என்ன தன்னுடைய கணவர் பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கிறார், அதனால் நான் இந்த இதை பயன்படுத்தி எந்த சன்மானமும் வாங்க மாட்டேன், நீங்கள் கொடுக்கும்போது மறுத்தால் மனது கஷ்டப்படும் என்பதற்காக வாங்கி கொண்டேன் என்று சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுத்தார் லலிதா சாஸ்திரி என்று ஏவிஎம் சரவணன் பதிவு செய்திருக்கிறார்.